அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உலகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். அவர் சிறியவனை உலகிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து ஓட்டுகிறார். அவனை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலரியை சந்தோஷமான கிளைக்காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா என்பது. அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக 113வது சங்கீதம் 7வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். 113வது சங்கீதம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த 113வது சங்கீதம் அல்லேலூயா சங்கீதம் என்று அறியப்படுகிறது. ஏன்னா தொடக்கம் எப்படி அல்லேலூயாவிலிருந்து தொடங்கி எப்படி முடிகிறது? அல்லேலூயா அப்படி என்று முடிகிறது. இந்த சங்கீதத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார். என்னவென்று சொன்னால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 2 உருவகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று புழுதி. புழுதின்னா என்னது? டஸ்ட், தூசி. அதே போல குப்பை. குப்பைன்னா தெரியும். இந்த 2மே மனிதனுக்கு என்ன செய்யாது? ஆகாது. குப்பையை கண்டால் விலகி போகிறோம், தூசி பட்டால் உதறி விடுகிறோம். அப்போ இந்த புழுதி குப்பை எதை காட்டுகிறது என்று சொன்னால், இழிவான பரிதாபகரமான புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களை சுட்டி காண்பிக்கிறது. அப்ப பாருங்கள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய கடவுள் உன்னதத்திலே உயரத்திலே வாசம் பண்ணுகிற கடவுள். அதான் 6வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறார். தாழ்த்தி என்ன செய்கிறார்? புழுதியிலே குப்பையிலே இருக்கிறவர்களை தூக்கி விட்டு உயர்த்தி அழகு பார்க்கிறவர் நம்முடைய கடவுள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போக வேண்டாம். KFC கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? KFCன்னா என்னது? ஃபாஸ்ட் ஃபுட். சிக்கனை விதவிதமான மசாலையை போட்டு அதை என்ன செய்யறாங்க? ஃப்ரை பண்ணி கொடுக்கிறது. கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன். கெண்டக்கிங்கிறது அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு மாகாணத்தினுடைய பெயர். கெண்டகி ஃப்ரைடு சிக்கன்.
இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. கிட்டத்தட்ட 147 நாடுகளுக்கு மேலாக இந்த KFC இன்றைக்கு என்ன செய்கிறது? பரவி இருக்கிறது. கொடைக்கானல் இருக்கான்னு தெரியலையே. இருக்கா? கோடைக்கானல்ல இருக்கு. இது பற்றி பார்க்காதவங்க போய் பாருங்க. அத ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு என்று சொன்னால் கொலோனியல் ஹார்லண்ட் டேவிட் சாண்டர்ஸ் என்கிற ஒரு மனிதர். பாருங்கள், தன்னுடைய சின்ன வயசுல அப்பா இறந்து போறார். 6 வயசுல தாய்க்கு பராமரிப்புல வளர்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் படிப்பை தொடர முடியல. அடுத்தது கொஞ்சம் விவசாயத்தை பண்ணி பார்க்கிறாரு. அதுவும் ஒத்து வரல. அடுத்தது ஒரு ரயில்வேல கூலி வேலையாளாக வேலை செய்கிறார். கூலி வேலையாளாக செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு லக்கு அடிச்ச மாதிரி அவருக்கு அதுல இருந்த பக்கத்துல இருந்து ஒரு தீயணைப்பு இதுல வேலை கிடைச்சிச்சு. அங்க வேலை கிடைச்சவருக்கு அங்க எதிர்பாராத விதமாக தீ காயம் பட்டது நிமித்தமாய் என்ன செய்ய முடியல, லீவ் எடுக்க வேண்டியதாகி போச்சு. அந்த பணியும் போச்சு. இதற்கிடையே அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டு பிரிந்து போகிறார்கள். இந்த மனுஷன் ராசி இல்லாத மனுஷன் எதுக்கெடுத்தாலும் தன்னுடைய சகோதர சகோதரி குடும்பத்தை நினைச்சுதான் இது பண்றாரு. மனைவி பிள்ளைகளை எல்லாம் அவரு பொருட்படுத்தல. அப்படி என்று சொல்லி மனைவி பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தனியாக பிரிந்து போகிறார். அடுத்து பார்க்கிறார். பாருங்க, அதுவும் எந்த வேலையும் அவர் செட் ஆகல. கடைசியில மிலிட்டரியில போய் ஜாயின் பண்றாரு. மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணா இவன் சரியாக படிக்காதவன் அப்படின்னு சக நண்பர்கள் கிண்டல் பண்ண, இந்த வேலையை நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி மிலிட்டரியில இருந்து வெளியே என்ன செய்கிறார் என்று சொன்னா லா படிக்கிறார். சட்டம், வக்கீலாக போனோம் அப்படி என்று சட்டம் படிக்கிறார். சட்டம் படிக்கிறவருக்கு சட்டம் படித்து முடித்து ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட ஒரு வேலை பார்க்கிறார், ஜூனியரா. அந்த சீனியர் அட்வொகேட் பொய் சொல்ல இவருக்கு பிடிக்கல. இவர் உண்மை நீதி நேர்மைன்னு செய்யறவர் அல்லவா. ஐயா நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ளே முட்டலும் மோதலும் வருகிறது. முட்டலும் மோதலும் வந்த உடனே அதையும் விட்டு வெளியே வருகிறார். அடுத்ததாக ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிறார். பெட்ரோல் பங்க்ல அந்த ஓனருக்கு ரொம்ப ஐடியா கொடுத்து பெட்ரோல் பங்க் நல்லா டெவலப் பண்றார். ஏன்னா அந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரிய மனிதர். அவருடைய டைம் சரியில்லையோ என்னவோ தெரியாது, என்னாச்சுன்னா பெட்ரோல் பங்க் ஓனர் இறந்து போனார். பெட்ரோல் பங்க் ஓனர் இறந்து போன பிற்பாடு அவருடைய மகன் பொறுப்புக்கு வருகிறார். அவருக்கு இவருக்கு என்ன செய்யல, ஒத்து போகல. அதை விட்டு வெளியே வர்றார். பரவாயில்ல, என்ன செய்வது, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டாக வேலை பார்க்கிறார். அதுவும் அவருக்கு செட் ஆகல. ஆனா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்து கொஞ்சம் சம்பாதிச்சார், காசு சம்பாதிச்சதை வச்சு ஒரு போட் வாங்கினார். இந்த பகுதியில இருந்த ஒரு பெரிய ஆறு, பாலம் இல்லாத சூழ்நிலை, அந்த மக்களை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கும், மறுகரையிலிருந்து மக்களை இந்த கரைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு போட்டை வாங்கினார். இவர் போட் வாங்கின அதிர்ஷ்டத்தில் என்ன நடந்ததுன்னா, கவர்மெண்ட் அந்த ஆற்றுக்கு மேல பாலத்தை என்ன செய்தது, போட்டு. அந்த தொழிலும் என்ன செய்து போச்சு, நசிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும், நினைத்து பாருங்க. ஏதோ வியாபாரத்தை பண்ணி பார்த்தாரு, அது முடியல. அது முடியும் இவருக்கு வயசு என்ன ஆகி போச்சு, 65 வயது. எத்தனை வயது, 65 வயது. மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஒரு தொழிலும் இல்லை. இனி ஒரே வழி என்ன செய்வதுதான், என்னதான் பிரச்சனை முடிவு, சூசைடு
சூசைட் பண்ணுவதுதான்ங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தார். அப்பந்தான் சரி, சாவதற்கு முன்பாக அம்மா கையில சாப்பிடுவோம்னு பார்த்தா அம்மா உயிரோட இல்லை. ஆனால் அவருக்கு சாவதற்கு முன்பாக ஒரு ஆசை. அம்மா ஆரம்ப காலத்துல சமைத்து சிக்கனை விதவிதமாய் சமைத்து தந்த அந்த குக்கர்ல வைத்து என்ன செய்யணும், சமைக்கணும். அந்த குக்கர்ல வச்சு அவர் மம்மி எப்படி சமைத்து கொடுத்தாங்களோ அதே உணவை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சாகணும் அப்படி என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். அந்த சமையலை சமைக்கும் போதுதான் அவருக்கு புரியுது, புது விதமான மசாலா போட்டு விதமான சிக்கனை மம்மி சமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இதை கொண்டு வியாபாரமாக்கினால் என்ன அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அன்றைக்கு யுத்த காலம், எரிபொருள்கள் எல்லாம் அவ்வளவு கிடைக்காத ஒரு காலம், செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆகையினால் கொஞ்சம் இதுல எரிபொருள்ல சீக்கிரமா வேக வைக்க முடியும் இந்த சிக்கன் அப்படிங்கிற முறையில இதை மக்களிடத்துல கொண்டு சென்றால் நிச்சயமாய் ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்ற முறையிலே அவர் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். வயது எத்தனை? 65 வயது. அவருக்கு அதுவரையிலும் எந்த தொழிலும் கை கொடுக்கவில்லை. கடைசியாக இந்த தொழில் கை கொடுத்தது. கிட்டத்தட்ட பரவி பாருங்க, நம்ம கோடைக்கானலுக்கும் வந்திருக்கு, நம்முடைய கோடைக்கானலுக்கும் வந்திருக்கு. உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. 1-2 நாடுகள் இல்லை, கிட்டத்தட்ட 147 நாடுகளில் மூல முடுக்கெல்லாம் இந்த KFC அவருடைய படத்தோடு கூடிய லோகோவாக இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கிடக்கிறது. பாருங்க, கடவுள் எவ்வாறு ஒரு மனிதனை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார் என்பதற்கு இது KFC ஒரு சிறந்த உதாரணம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுயா, வயசாகி போச்சு, இனி சாக வேண்டிய பருவம் தான். அப்படி என்ற நிலையிலே தான் இன்றைக்கு வாழ்க்கையின் பிரச்சனையினாலும் தோல்வினாலும் துவண்டு கிடக்கிற மக்கள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் வேதம் அருமை கடவுள் மிக தெளிவாக வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எப்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை இழிநிலையில இருக்கக்கூடும், இழிவான நிலையில இருக்கக்கூடும், பரிதாபகரமான நிலையிலே இருக்கக்கூடும். என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாகவே கடவுளை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை, கடவுளை பற்றுறுதியாக பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். ஏராளமான உதாரணங்கள் உண்டு. இதே வசனத்தை அன்னாள் முதல் முறையா சொல்றா பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது அண்ணாளுடைய பாடல். கடவுளை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடிய பாடலுடைய ஒரு வரிகள், சில வரிகள் தான் இது. அதைத்தான் சங்கீதக்காரங்க பயன்படுத்துறார். அப்போ அன்னாளுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்தது? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவள் எப்படி இருந்த, துக்கமாயிருந்தாள். பெண்ணினாளுடைய தாக்குதல்கள், வார்த்தை தாக்குதல்களினாலே தாங்கக்கூடாமல் மிகவும் துக்கமாயிருந்தாள். அடுத்த அன்னாளை குறித்து அவள் வேதம் சொல்லுகிறது. அதே 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார்.
அவன் மனமடிவா இருந்தாள். மனமடிவு. அடுத்து அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே அழுகைதான். பாருங்க, இதெல்லாம் துக்கம், மனமடிவு, அழுகை. அதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான நிலைமை, வாழ்க்கையினுடைய உண்மையான நிலைமை. அதே அந்நாள் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது கடவுள் அவர் எப்படி பாடுகிறார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கசந்து இது அழுகியே வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒரு அந்நாள் கடவுளை எவ்வாறு பாடுகிறார்? இவ்வாறு பாடுகிறார். வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பாருங்க. தன்னை ஒரு புழுவாக, தன்னை ஒரு புழுதியாக, தன்னை ஒரு குப்பையாக நினைத்து நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். குழந்தை இல்லாத சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி சாமுவேலை கொடுத்து அந்நாளை ஆசீர்வதித்தார். இது அன்னாளுடைய வாழ்க்கை. அடுத்து இரண்டாவதாக தாவீதை குறித்து வேதத்திலே மிக அருமையாக பார்க்க முடியும். Forgotten young man. Forgotten young man. மறக்கப்பட்ட ஒரு இளம் வாலிபன். மறக்கப்பட்ட இளம் வாலிபன். பாருங்கள், ஆண்டவர் சாமுவேலிடத்தில் தீர்க்கதரிசியாகி சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார், எப்பா நான் சவுலை ராஜ மன்னர் ஸ்தானத்திலிருந்து தள்ளியாச்சு, நீ போ, எங்க ஈசாவினுடைய வீட்டிற்கு போ, அவருடைய புத்திரனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுறார். சாமுவேல் பயப்படுகிறார். இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா யார் என்னை கொலை செய்வா? சவுல் என்னை கொலை செய்வா. அப்படின்னா ஒண்ணு இல்லப்பா, நீ கடாயெல்லாம் பிடிச்சிட்டு போ, விருந்து ஏற்பாடு பண்ற மாதிரி நடத்து, ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணு, எல்லாரையும் கூப்பிடு. அந்த விருந்துல அவர் ஈசாவுடைய மகன் வருவான், அவனை என்ன செய்ய ராஜாவாக அபிஷேகம். அப்ப இதை போய் அப்படியே ஈசா சொல்லும் போது விருந்து ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அந்த விருந்துல நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 7 மகன்கள் பங்கெடுக்கிறார்கள். அந்த விருந்துக்கு யார் அழைக்கப்படவில்லை? தாவீது அழைக்கப்படவில்லை. 8வது மகன் தாவீது அழைக்கப்படவில்லை. விருந்து நடக்கும் போது சரி ஒவ்வொருத்தரா வர சொல்லுப்பா, ஒவ்வொருத்தரை பார்க்கும் போது கடவுள் இல்ல 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 இல்லன்னு சொல்றார். 7 பேர் சாமுவேலை கடந்து போயாச்சு, ஆனா இல்லைங்கிற ரிசல்ட் தான் வருது. ஆனா அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு தந்தைக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், அவனும் இந்த அட்லீஸ்ட் வாரா ராஜாவாக அபிஷேகம் பண்ண தகுதி ஒருவேளை இல்லாமல் நினைத்திருக்க கூடும், விருந்திலையாவது பங்கெடுக்கட்டும், சாமுவேலுடைய பங்கெடுக்கட்டும் என்று தந்தை நினைக்கவில்லை, அவனை நினைவு கூறவே இல்லை. 7 பேரை செய்கிறார், 7 பேரும் இல்ல இவர்கள் அல்ல. அப்ப சாமுவேல் கேட்கிறார், இன்னி யாராவது இருக்கிறார்களா? அப்பதான் ஈசாய் சொல்லுகிறார், இன்னும் ஒரு மகன் இருக்கிறான். அவன் இப்ப என்ன செய்யறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தந்தைக்கு கூட தன்னுடைய மகன் அவனுடைய பார்வையில ஒரு இழிவான மகன் தான் பட்டான். ஏன்? இவன் என்னுடைய இளைய மகன் சாமுவேலுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன், விருந்திலே பங்கெடுக்க தகுதியற்றவன் என்ற எண்ண ஓட்டத்திலே தான் ஈசா இருந்தார். ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை தான் கடவுள் எங்க உயர்த்துகிறார்? ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து எங்கே உயர்த்துகிறார்? அரண்மனைக்கு உயர்த்துகிறார். அப்போ நம்முடைய கடவுள், நாம் சார்ந்திருக்கின்ற கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அதுதான் எஸ்தரின் புஸ்தகத்திலே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவளுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்டைல்ல சொன்னா என்ன சொல்லுவோம்? அனாதை. அப்படிதானே? ஒரு அனாதை மகள் எஸ்தர். அந்த எஸ்தர், ஒரு யூத குலத்தில் பிறந்த எஸ்தர் கடவுள் எப்படியாக உயர்த்தினார்? மகா ராணியாக உயர்த்தினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாற்றுகிறவர். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை சீரோ நிலையில தான் இருக்கு, ஒன்றுமில்லை, நான் தகுதியுடையவன் அல்ல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன், எல்லாராலும் இழிவாக எண்ணப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன், எல்லாரும் என்ன பார்த்து தலையை துலுக்குகிறார்கள். அதான் சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்லுவார். அப்படிதானே சொல்லுவாரு? 109வது சங்கீதம் 25வது வசனம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். 3வது சங்கீதம் இன்னும் மிக அருமையாக சொல்ல பாருங்கள். 3வது சங்கீதம் 3வது சங்கீதம். கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் அநேகர், எனக்கு ஏராளமான பெயர் எதிராளிகள் இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையாக இருக்கும். ஆனா ஒன்றை அதே சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு அறிக்கை இருக்கிறான். 3வது சங்கீதம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அருமையாச்சு. கடவுள் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். நம்மை உயர்த்துகிற கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாமும் கூட வித்தியாசமான சூழ்நிலையிலே, என்னுடைய வாழ்க்கை நிலைமை ஒரு புழுதிக்கு ஒப்பாயிருக்கு, தூசுக்கு ஒப்பாயிருக்கு, என்னுடைய வாழ்க்கை ஒரு குப்பைக்கு ஒப்பாயிருக்கு, ஒரு பயனில்லாத வாழ்க்கையா இருக்கு. அப்பேற்பட்ட நிலையிலே ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்க கூடும். ஆனால் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு அடிப்படை தேவை ஒரே ஒரு காரியம்தான். என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில இந்த காட்டுகள்ல ஒரு மரம் இருக்கிறது, ரெட் வுட் ட்ரீ அப்படி என்று சொல்லுகிறார். இங்க நமக்கு செம்மரம் என்று சொல்லுவார்கள், ஆனா அது அந்த அளவிற்கு வருமானு தெரியல. ஆனா ரெட் வுட் ட்ரீ அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது ஊசி இலை மரம். அங்குள்ள இதுபடி ஊசி இலை மரம். இது கிட்டத்தட்ட எத்தனை அடி உயரம் வளரக்கூடியது? நேராக வளரக்கூடியது. எத்தனை அடி உயரம்? 350 அடி உயரம் வளரக்கூடியது. எத்தனை அடி உயரம்? உயரமான நிலைமைக்கு வளரக்கூடிய ஒரு மரம் அது. இதனுடைய ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 2000 வருஷம். எத்தனை ஆண்டுகள் நிலை நிற்கக்கூடியது? நீண்ட ஆயுள் உள்ள ஒரு மரம். ஆனா வேற எத்தனை அடி ஆழத்துக்கு தான் போகுதுன்னு சொன்னா 6 முதல் 12 அடி ஆழத்துக்கு தான் போகுது. அப்போ கடுமையான காற்று, கடுமையான புயல், அந்த செதில், புழு, பூச்சி எதுவுமே இந்த மரத்தை என்ன செய்ய முடியாது, காய் அரிக்க முடியாது. அப்போ எவ்வளவு எல்லாவற்றையும் தாண்டி வலுவாக
எப்படி இந்த மரத்தால் நிற்க முடிகிறது என்று சொன்னால், இதற்கு ஒரு சிறப்பு குணம் இருக்கு. இதனுடைய வேர்கள் எல்லாம் அப்படியே சைடு வாக்கில் அப்படியே பரவக்கூடியது, படரக்கூடியது. 100 அடி இதுக்கு தொலைவுக்கு இது என்ன செய்யும்? பரவும். பரவி பற்றுறுதியா இருக்கும். பக்கத்துல இன்னொரு மரம் இருக்கும் பாருங்க, அந்த மரத்தினுடைய வேரோடு என்ன செய்யும்? பின்னி பிணையும். நீங்க குணா கேவுக்கு போயிருப்பீங்க, அங்குள்ள வேர்கள் அப்படியேதான் இருக்கு. ஆகையினால புயல் வந்தாலும் ஒன்னாகாது, கொடுங்காற்று வந்தாலும் ஒன்னும் அசைக்காது. நீண்ட ஆயுள் 2000 வருஷம் சாதாரணமா இருக்கும். 350 அடி தாராளமாய் வளரக்கூடிய ஒரு மரம். பின்னி பிணைந்து இருக்கின்ற காரணத்தினால், படர்ந்து பின்னி பிணைந்து இருக்கின்ற காரணத்தினால் எந்த காற்றாலும் அது அசைக்க முடியவதில்லை. அதனுடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியாது? தடுக்கவும் முடியாது. அப்போ அதே போலதான் நாம் உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரோடு நாம் பின்னி பிணைந்து இருப்போம் என்று சொன்னார். பின்னி பிணைந்து இருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வையும் யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஒருவேளை லேட் ஆகலாம், நாட்களாகலாம், வருடங்களாகலாம். காலம் கனிகின்ற போது அந்த பின்னி பிணைக்கின்ற ஒரு அனுபவம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு இருந்து உண்மையாகவே கடவுளை பின்பற்றுவோம் என்று சொன்னார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கோடைக்கானல்ல இருக்கிற நம்ம உலகமெங்கும் கொண்டு செல்லுவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பாருங்க, இதுதான் இனி வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. தொடக்கத்திலிருந்தே தன்னுடைய 6 வயசிலிருந்தே தோல்வி தோல்வி, தடை 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 என்று 65 ஆண்டுகள் வரையிலும் தடைகளை, 65 வயது வரையிலும் தடையை சந்தித்த ஒரு மனிதன், இந்த உலகத்திலே வாழ்வதற்கே நான் ராசி இல்லாதவன் என்று நினைத்த ஒரு மனிதன், கடைசியில இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வேர் விட்டு நம்முடைய கோடைக்கானல்ல கூட வந்திருக்காரு. ஆகையினால நீங்க இன்னைக்கு போங்க, KFCக்கு போங்க, ஒரு பீஸ் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. கடவுள் எவ்வாறு ஒரு மனிதனை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் ருசித்து அனுபவியுங்கள். ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.